எப்படியெல்லாம் ஒரு வெப் பேஜுக்கு CSS ஸ்டைல் ஆட் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 வேஸ் இருக்கு. இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஃபர்ஸ்ட் ஒன் இன்லைன். ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த HTML டேகுக்கு நான் டைரக்டாவே ஸ்டைல் அப்ளை பண்றது தான் இன்லைன் CSS. இப்போ இந்த இன்லைன் CSS யூஸ் பண்ணி இதோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். H1 ஸ்டைல் கலர் ரெட். இப்போ இந்த ஸ்டைல்ன்றது தான் அட்ரிபியூட். இந்த கலர் அப்படி நான் போட்டிருக்கேன்ல, இதுதான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரெட் தான் இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னல். இன்டர்னல் CSSன்றது வித்தின் அ பேஜ்குள்ளேயே ஒரு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்றது தான் இன்டர்னல் CSS. தென் இந்த ஸ்டைல் டேக்ன்றது இந்த ஹெட் டேக் குள்ள தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி இன்லைனுக்கு யூஸ் பண்ண ஸ்டைலையே இப்போ இன்டர்னலுக்கு யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்றேன். ஸ்டைல் எந்த எலமெண்ட்க்கு நம்ம ஸ்டைல் பண்ண போறோன்றத அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த H1 இப்போ நான் ஸ்டைல் பண்ண போறேன் H1. தென் கலர் ரெட். இப்போ இதே சேம் ஸ்டைலையே எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல் பண்றதுன்றத பார்க்கலாம். இதுக்கு நான் நியூவா ஒரு ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணிட்டு அதை ஹெட் டேக்ல லிங்க் பண்ணணும். இந்த ஸ்டைல் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, HTML ஃபைல் கிரியேட் பண்ற மாதிரியே நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி இதோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் .cssன்னு தரணும். ஸ்டைல் இப்போ ஏன் அப்ளை ஆகலைன்னா, நான் லிங்கை நம்ம எங்கேயுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் இந்த லிங்கை ஆட் பண்றேன். இது href குள்ள இதோட ஃபைல் ஸ்ட்ரக்சரை மட்டும் ஆட் பண்ணலே போதும். அண்ட் சேவ். இப்போ ஸ்டைல் ஆஃப் காக்கும். இதுதான் எக்ஸ்டர்னல் CSS. இதுல இன்னும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இப்போ ஒரு 10 பேஜஸ்க்கு சேம் ஸ்டைலே உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் இதோட லிங்கை மட்டும் எல்லா ஹெடர்லயும் ஆட் பண்ணாலே போதும். அந்த ஒரே சேம் ஒரு தடவை நம்ம ஸ்டைல் பண்றதே நம்மளோட எல்லா ஃபைல்ஸ்க்குமே எல்லா பேஜஸ்க்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும்.